ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்இ மேக்ஸ் கிரேட் 8 NCERT சிலபஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து கணித பிரகாஷ் பார்ட் 2 சாப்டர் 5 டேல்ஸ் பை டாட்ஸ் அண்ட் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டேல்ஸ்னால் என்னது? ஸ்டோரிஸ் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல எதோட ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து நமக்கு டாட்ஸ் அண்ட் லைன்ஸில் நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அதோட ஸ்டோரி அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாவை வந்து நமக்கு டாட்ஸ் அண்ட் லைன்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாலும் நமக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஓகேவா? அதுக்கு அதோட ஸ்டோரி தெரிஞ்சால் தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதோட ஸ்டோரி தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5.1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் இயரே வந்து மீன், மீடியன் இதெல்லாமே படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஓல்டு புக்காக இருந்தாலும் ஓகே, நியூ புக்காக இருந்தாலும் ஓகே, எல்லா இதுலேயுமே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே 6th 7th நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நமக்கு மீன் அப்படின்னா என்னது? ஸோ இந்த இடத்துல மீன் அப்படின்றது டோட்டல் சம் டிவைடட் பை கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் 3 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மீன் அப்படின்றது நம்ம அரித்மெட்டிக் மீன் அப்படின்னும் சொல்லிக்கலாம், ஆவரேஜ் அப்படின்னும் சொல்லிக்கலாம். அது எல்லாமே சேம் தான். மீடியன் அப்படின்றது என்னென்னா, ஒரு டேட்டா கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம சார்ட் பண்ணி அதாவது அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் மிடில் வேல்யூ எடுத்தோன்னா தான் மீடியன்னாலே என்னது? மிடில் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் புக்கில் அப்படின்னா, இந்த இயர் வந்து நீங்கள் மீடியன் அண்ட் மீன் இதை வந்து டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்னா என்னது? என்ன சொல்லலாம்? டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் மேக்ஸ் மாதிரி பண்ணாமல் ஃபிசிக்கல் பேலன்ஸாக அது எப்படி ஆக்ட் பண்ணுது, ஒரு மீன் அப்படின்றது எப்படி ஃபிசிக்கல் பேலன்ஸாக ஆக்ட் பண்ணுது அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ரீட் பண்ணலாம் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதை. லாஸ்ட் இயர் we learnt about the mean and median. Recall that the mean of some data is the sum of all the values divided by the number of values in the data. The median is the middle value when the data is sorted. We shall try to understand the mean and median from a different perspective and see how the mean behaves when changing data. நம்ம டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறப்போ மீன் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். கன்சிடர் எனி 2 நம்பர்ஸ். ஃபைண்ட் தர் ஆவரேஜ் ஆர் அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் சேம் தானே சொன்னேன். ஸோ நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரிப்பீட் திஸ் பை டேக்கிங் அதர் பேர்ஸ். வாட் டூ யூ அப்சர்வ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து 3யும் 7ம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மீன் கண்டுபிடிங்க, அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 + 7 டிவைடட் பை 2, தட் இஸ் 10/2. கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஸோ 5 அப்படின்றது என்னது இந்த இடத்துல? மீன். அதே மாதிரி 8ம் 9ம் எடுத்துக்கலாம். அனதர் பேர் ஆஃப் நம்பர்ஸ். 8 + 9 என்ன வரும்? 17 வரும். 17/2. ஸோ 17 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 8 2s are 16. இங்கே பாயிண்ட் வச்சிட்டோன்னா 5 2s are 10. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு? 8.5 வந்திருக்கு. இதுதான் மீன் கரெக்டாக. இந்த நம்பருக்கு 5 வந்திருக்கு, இந்த நம்பருக்கு 8.5 வந்திருக்கு. இதை நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு கிராஃபில் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த டாட் எல்லாத்தையும் நம்ம ப்ளாட் பண்ணி. ஓகேவா? இப்போ ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, செகண்ட் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் என்ன நம்பர் இருந்துச்சு? 3 இருந்துச்சு. ஸோ 2க்கு அடுத்து இங்கே 3 இருக்குமா? 6க்கு அப்புறம் இங்கே 7 இருக்குமா? ஸோ இது ரெண்டுக்கும் மீன் என்ன வந்துச்சு? 5 வந்தது. அப்போது இதுதான் நமக்கு மீன். ஓகேவா? ஸோ மீன்றது எப்படி இருக்குது? நமக்கு எக்ஸாக்டாக ஹாஃப்வே பிட்வீனில் இருக்குது 2 நம்பர்ஸ். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ இந்த சைடு 2 இருக்குது, இந்த சைடு 2 இருக்குது. ஸோ ஒரு பேலன்சிங்காக இருக்கா? ஸோ ஒரு பேலன்சிங் பாயிண்ட் தான் என்னது நமக்கு வந்து மீன்.
ஸோ நோட்டிஸ் தட் த மீன் இஸ் எக்ஸாக்ட்லி halfway between the two numbers. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 8.5ம் இருக்கும். ஓகேவா? 8.5 அப்படின்றது நீங்கள் டெசிமல்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாம். டெசிமலில் இருந்தாலும் ஹோல் நம்பராக இருந்தாலும் நமக்கு இந்த பேலன்சிங் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரெண்டு சைடும் நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஃப்ரம் மீன்லேருந்து பார்க்குறப்போ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இதே ஷீட்டில் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு 8 கொடுத்துருந்தாங்களே, 8 எங்கே இருக்கும்? ஸோ 8 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாக. 9 எங்கே இருக்கும்? 8க்கு அப்புறம் தானே 9 இருக்கும். இது 9. ஸோ உங்களுக்கு வேறு கலரில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா 8.5. அப்போ 8க்கும் 9க்கும் எக்ஸாக்ட் மிடில் நமக்கு என்ன இருக்கும்? 8.5 இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு, இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ பாருங்கள், இங்கிட்டிருந்து இங்கே வந்து ஒரு ஹாஃப் இருக்கும், இங்கிட்டிருந்து இங்கே ஹாஃப், அதாவது 0.5 இருக்கும். புரியுதா? எக்ஸாக்டாக ஹாஃப்வேயாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். We have learnt earlier that arithmetic mean is the measure of central tendency and represents the center of the data. நம்ம பார்த்தோம் இல்லையா? arithmetic meanன்றது என்னது? ஒரு டேட்டா இருக்குன்னா அதோட central tendency, அதுதான் center of the data, அதுதான் arithmetic mean அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். Let us see how the mean represents the center in case of 3 numbers. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததில் 2 நம்பர்ஸில் நம்ம எக்ஸாக்ட் மிடில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நமக்கு 3 நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி இருக்குன்றதான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். Calculate and mark the mean of each collection of data below. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு இப்போ இந்த ஃபஸ்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? 6 இருக்குது, இது 7, இது 8. இப்போ இதுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6 + 7 + 8 என்ன வரும்? 6 + 7 13. 13 + 8 21. 21/3 என்ன வரும்? 7 வரும். ஸோ 7 அப்படின்றது தான் இந்த இடத்துல என்னது? மீன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். நமக்கு இங்கே 3 இருக்கும், 6 இருக்குது, 9 இருக்கும். ஸோ 3 + 6 + 9 என்ன வரும்? 12. 12 + 6 18. 18. 18/3 என்ன வரும்? 6. ஸோ 6. ஸோ 6 தான் நமக்கு இந்த இடத்துல மீன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2 இருக்குது, 4 இருக்குது, இது வந்து 9. கரெக்டாக? ஸோ 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 15/3 என்ன வரும்? 5 வரும். ஸோ இதுதான் நமக்கு 5. ஸோ இதுதான் இந்த டேட்டாவுக்கு மீன். இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள். நமக்கு இங்கே 4 இருக்கும், இங்கே 11 இருக்குது, 15 இருக்குது. ஸோ 4 + 11 + 15. ஸோ இங்கே நமக்கு இது என்ன வரும்? 15. 15 + 15 30. 30/3 10. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன மீன் வருது? 10 தான் மீன். இப்போது நீங்கள் இந்த 4 பிக்சர்ஸ்லேயும் நீங்கள் கிளியராக அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர், இதுதான் ஃபர்ஸ்ட் பிக்சர் எடுத்து பாருங்கள். இதுதான் மீன். ஸோ இங்கேருந்து இங்கே நமக்கு இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடாக இருக்கும். அதுதான் மெயின் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? சென்ட்ரல் டெண்டன்சி, சென்டர் ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்கிறோம்ல அது. இப்போ இங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டெப், இங்கேருந்து இங்கே பார்த்திங்கன்னா 1 ஸ்டெப். 1 = 1. இப்போ இந்த செகண்ட் ஃபிகர் பாருங்கள். இங்கேருந்து இங்கே எத்தனை ஸ்டெப் போகுது பாருங்கள்? 1 2 3. அதே மாதிரி பாருங்கள் 1 2 3. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ இந்த 2 டேட்டாலையும் உங்களுக்கு எக்ஸாக்ட் மிடில் அப்படியே தெரியுது, உங்களுக்கு விஷுவலாக பார்க்குறப்பயே தெரியுது. பட் இப்போ இந்த தேர்டு இதில் பாருங்கள் அண்ட் ஃபோர்த் இதில் பாருங்கள். உங்களுக்கு இது எக்ஸாக்ட் மிடில் மாதிரி தெரியாது, ஆனால் இது எக்ஸாக்ட் மிடில். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த இது பார்த்திங்கன்னா 5லேருந்து இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இங்கே 1 ஸ்டெப், இந்த டேட்டாவுக்கு 1 ஸ்டெப். இந்த டேட்டாவுக்கு பார்க்குறப்போ 1 2 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ 3 + 1 4. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது? 4 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4. ஸோ நமக்கு இந்த சைடு ஒரு நம்பர் தான் இருக்குது, இந்த சைடு 2 நம்பர் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸ் பார்க்கணும். ஓகேவா?
ஃபிசிக்கல் பேலன்ஸ் பார்க்குறப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக வந்துருச்சு பாருங்கள். இந்த சைடு 4, இந்த சைடு 4. ஸோ அப்போ இதுதான் மீன். நம்ம பார்க்குறப்போ சென்ட்ரலாக இருக்குது அப்படின்றது கிடையாது. இங்கே நம்ம வந்து பேலன்சிங் பாயிண்ட் தான் பார்க்குறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 4th டயக்ராம்லேயும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு 2 டேட்டா இருக்குது. கரெக்டாக? ஸோ பாருங்கள் 1, இது வந்து 1, 1 2 3 4 5. கரெக்டாக? ஸோ 1 + 5 என்ன வரும்? 6 வரும். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ இந்த சைடும் நமக்கு 6. ஸோ 6 6 பேலன்ஸ் பண்ணிடுச்சா? ஸோ இதை நீங்கள் வந்து சீசா எக்ஸாம்பிள் வச்சு கூட பார்க்கலாம். இப்போ ஒரு சீசா இருக்குது அப்படின்னா சீசாவில் வந்து நமக்கு மிடில் என்ன இருக்கும்? பைவர்ட் இருக்கும். அதுதான் நமக்கு ரெண்டு சைடும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பேலன்ஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல மீன். இந்த பைவர்ட் தான் நமக்கு வந்து மீன். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு இந்த மீன் தான் வந்து ரெண்டு சைடுமே பேலன்ஸ் பண்ணுது. ஓகேவா? இங்கே ஒரு பர்சன், இங்கே ஒரு பர்சன் இருப்பாங்க. இல்லை மேபி இங்கே 2 பர்சன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த பைவட் தான் என்ன பண்ணுது? ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுவும் அதே மாதிரி தான். மீன் தான் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணுது ரெண்டு சைடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இந்த இடத்துல சீசாவை நம்ம எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே டேட்டாவே பாருங்கள். இப்போ இங்கே 11 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 11 இருக்குது, 15 வந்து கொஞ்சம் தள்ளி தான் நமக்கு இருக்குது. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருந்துச்சு? 4 இருந்துச்சு. கரெக்டாக? இது 4. இப்போது இந்த சைடும் நமக்கு வந்து 6 தான் இருக்குது, இந்த சைடும் நமக்கு 6 தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து இங்கே நமக்கு 1 இருந்தது, இங்கேருந்து இதுக்கு வந்து நமக்கு 5 இருந்தது. ஸோ 5 + 1 6. இங்கேருந்து இங்கே வந்து நமக்கு 6 இருந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு புல்லிங் பவர், அதாவது நம்ம பைவட் கிட்ட இருக்கிறவங்களுக்கு புல்லிங் பவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக? பைவட்லேருந்து தள்ளி உட்காந்தா தான் நமக்கு புல்லிங் பவர் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து இங்கேருந்து இங்கே வந்து 1 தான் இதுக்கு புல்லிங் பவர் இருக்குது, இதுக்கு வந்து 5 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 6 இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நமக்கு இங்கே நடக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு புல்லிங் பவர் அப்படின்றது ஸ்பேசஸ். ஓகேவா? இங்கேருந்து இங்கே 1 ஸ்பேஸ் இருக்குது, இங்கேருந்து இங்கே 5 ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு வந்து 6 ஸ்பேசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் கிளியராக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இப்போ சீசா இருக்குது அப்படின்னா பைவட் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பைவட் கிட்ட உட்கார்றாங்க, ஒருத்தவங்க வந்து பைவட்டை விட்டு தள்ளி உட்கார்றாங்க. இதில் யாருக்கு அதிகமான புல்லிங் பவர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? பைவட்டை விட்டு தள்ளி உட்காந்துருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இங்கே உட்கார்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக அவங்களுக்கு புல்லிங் பவர் இருக்கும், கீழே போயிடுவாங்க, ஈஸியாக அழுத்தம் கொடுத்துருவாங்க. ஆனால் பைவட் கிட்ட உட்காந்தா அழுத்தம் கொடுக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதே தான் இந்த நம்பர்ஸ்க்கும் நடக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு த மீன் இஸ் த சென்டர் ஆஃப் ஈச் கலெக்ஷன்? நம்ம எப்படி வந்து மீனை வந்து சென்டர் அப்படின்னு சொல்கிறோம்? கலெக்ஷன்றது அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, செட் ஆஃப் நம்பர்ஸ். அதில் மீன்றது எதுக்கு நம்ம சென்டர் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்குறாங்க. த சேம் திங் தான். நான் சொன்ன மாதிரி இப்போ மீன் இருக்குது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது அப்படின்னா அந்த மீனில் இருந்து ஈக்குவல் ஸ்பேசஸ் ரெண்டு சைடும் இருக்கா? இங்கே எத்தனை டேட்டானாலும் இருந்துட்டு போகணும், இங்கே எத்தனை டேட்டானாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனால் அதெல்லாம் ஆட் பண்ணி வர்றப்போ அந்த ஸ்பேஸை நம்ம கவுண்ட் பண்ணுறப்ப ஈக்குவலாக வருது. கரெக்டாக? ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம் அந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு த சென்டர் because the total gap on one side is the same as the total gap on the other. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மீன் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் இவங்க ஒன் சைடு அதர் சைடு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதலாம்னா, இட் இஸ் த ஒன்லி நம்பர். இந்த மீன் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குதா? அதுதான். இட் இஸ் த ஒன்லி நம்பர் தட் ஸ்பிளிட்ஸ்
the total distance of all the dots into two equal halves. அவ்வளவுதான். ஓகேவா? So it is called the center because the total gap on one side is the same as the total gap on the other side. It is the only number that splits the total distance of all the dots into two equal halves. Understand ஆகுதா? ஸோ இந்த ஆன்சர் தான் நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அகைன் உங்களுக்கு மீன் தான் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. மார்க் த மீன் ஃபார் த கலெக்ஷன்ஸ் பிலோ. ஸோ மீன் தான் மார்க் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? 11 இருக்குது, இங்கே 13 இருக்குது, இங்கே 17 இருக்குது, இங்கே 19 இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குது? 11, 13, 17, 19. ஸோ 11 + 13 + 17 + 19 டிவைடட் பை 4. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 17, 19. ஸோ என்ன வரும்? இங்கே 10, 19, 20. 3, 4, 5, 6. ஸோ 60 by 4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 4 is 4, 5 4s are 20. ஸோ மீன் வந்து நமக்கு என்ன வருது? 15 வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மீன் 15 இந்த இடத்துல நமக்கு வருது இல்லையா? ஸோ நீங்கள் கேப்ஸை பாருங்கள். இப்போ எது மீன்? 14க்கும் 15க்கும் நடுவில் இதுதான் நமக்கு மீன். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கேப்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 17க்கு பாருங்கள், 1 2. 19க்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ நமக்கு இங்கே எத்தனை கேப்ஸ் இருக்குது? 6. கரெக்டாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 13க்கு பார்ப்போம். ஸோ 1 2. அப்புறம் இந்த 11க்கு 1 2 3 4. ஸோ 4 + 2 6. ஸோ பேலன்ஸ் ஆகுதா? இந்த பாயிண்ட் தான் நமக்கு பேலன்சிங் பாயிண்ட். அப்போ இதுதான் மீன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த சம்முக்கு பாருங்கள். நமக்கு இங்கே 5 இருக்குது, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 இருக்குது. ஸோ 5 6 15 16. 5 + 6 + 15 + 16. ஸோ என்ன வரும்? 11 15 16. ஸோ நமக்கு இங்கே 11 12 2 3 4 42 டிவைடட் பை 4 என்ன வரும்? 42வை நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 4 is 4. ஸோ இந்த 2வை கீழே கொண்டு வரும். ஸோ 2 கொண்டு வந்து நமக்கு வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 0 போட்டுட்டு பாயிண்ட் வைப்போம். ஸோ அது இந்த இடத்துல 0 வந்துடும். 5 4s are 20. அப்போ நமக்கு என்ன வருது? 10.5 வருது. அப்போது மீன் வந்து நமக்கு செகண்ட் சம்முக்கு 10.5. 10.5 அப்படின்றது இப்போ இங்கே வந்து 11 இருக்கும். இந்த 10க்கும் 11க்கும் மிடில் தான், இந்த இடத்துல தான் நமக்கு 10.5 இருக்கும். இதுதான் மீன். இப்போ இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் கேல்குலேட் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கேப்பை பார்ப்போம். ஸோ இந்த 10.5லேருந்து இந்த 15க்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ 10.5லேருந்து 11 வரைக்கும் 0.5. அப்புறம் 1 2 3 4. ஸோ 4.5 இருக்கும். 16க்கு பார்த்தீங்கன்னா 5.5 இருக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 வரும். கரெக்டாக? இங்கே 10, இங்கே 1 போட்டோன்னா 10. ஸோ 10. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 10. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். இங்கே வந்து 6க்கு பார்ப்போம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 0.5 வருமா? அதுக்கப்புறம் 1 2 3 4. ஸோ 4.5. இங்கே வந்து 5.5. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அதே தான். 5.5 + 4.5 என்ன வரும்? 10 வரும். ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக வந்துருச்சா? பேலன்ஸ் ஆகிடுச்சா? பேலன்சிங் பாயிண்ட்டு. அதே தான் எல்லா சம்முக்கும் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த சம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 17 இருக்குது. கரெக்டாக? ஸோ 17 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இப்போ இது வந்து ஆக்சுவலி என்னது? 10. 2 10 இருக்குது. 2 ஒரே டேட்டாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடுத்துருக்குற கிவன் செட் ஆஃப் டேட்டாவில். அப்போ 2 தடவை நீங்கள் என்ன போடணும்? 10 போடணும். புரியுதா? அப்போ இங்கே நீங்கள் மீன் கண்டுபிடிக்கிறப்போ என்ன வரும்? ஆட் பண்ணிங்கன்னா 20 + 11 + 17 போடுவீங்க. ஸோ 8. இங்கே வந்து 4. ஸோ 48
divided by 4 போடுங்க. 1 4 is 4, 12 times வரும் கரெக்டாக. ஸோ அப்போ 12 அப்படின்றது தான் நமக்கு என்னது மீன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல 12 நமக்கு எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 12 இருக்கும். ஸோ இதுதான் மீன். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், கேப் கால்குலேட் பண்ணுவோம். 1 2 3 4 5. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு 5 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1 இருக்குமா, இங்கே 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு பார்த்தோன்னா 1 2, அதே மாதிரி இதுக்கும் 2 இருக்குமா, அப்போ 2 தடவை 2 போட்டுக்கோங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வந்துருச்சு? 5 வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ லாஸ்ட்டு சம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 12 இருக்குது. ஸோ 10 + 12 + 5 + 3. ஸோ நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 8, ஸோ 18 18 28 30 வருது. ஸோ 30/4 30/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்டில் தான் வரும். ஸோ 30 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும்? 7 4s are 28. ஸோ 2 வரும், டெசிமல் பாயிண்ட் வச்சுருவீங்க. 5 4s are 20. ஸோ 7.5. இந்த இடத்துல 7.5 அப்படின்றது இது 6, இது 7 8. 6 7க்கும் 8க்கும் நடுவில் இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 7.5 வரும். ஸோ இதில் நீங்கள் கேப்பை வந்து செக் பண்ணி பார்க்கணுங்க. இதில் கேப்பை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 0.5 இருக்கும், 1 2. ஸோ 2.5. இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 4.5. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4.5 + 2.5 என்ன வரும்? 7 வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 7 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே 0.5 இருக்குது, அடுத்து 1 2 2.5, அப்புறம் 3.5 4.5. அதே தான். ஸோ இந்த சைடு நமக்கு என்ன வந்துருச்சு? 7 வந்துருச்சு. அப்போ வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருப்பியும் உங்களுக்கு அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு த மீன் இஸ் த சென்டர் ஆஃப் ஈச் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த சேம் ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. இட் இஸ் கால்ட் த சென்டர் பிகாஸ் த டோட்டல் கேப் ஆன் ஒன் சைட் இஸ் த சேம் அஸ் த டோட்டல் கேப் ஆன் த அதர் சைட். It is the only number that splits the total distance of all the dots into 2 equal halves. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இஸ் த மீன் த மிட் பாயிண்ட் ஆஃப் 2 end points or extremes of the data. இப்போ டேட்டா இருக்குது, இங்கே ஒரு டேட்டா இருக்குது, இங்கே ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா மீனுன்றது மிட் பாயிண்ட்டான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது மிட் பாயிண்ட் கிடையாது. அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். அது ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஓகேவா? ஒரு சீசால் எப்படி பைவட் வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபிசிக்கல் பேலன்ஸ். இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்கள், இந்த டேட்டாவை பாருங்கள், இங்கே இருக்குது நமக்கு மீன் கரெக்டாக. பட் இங்கே இவ்வளோ கேப் இருக்குது, இங்கே இத்தனோண்டு கேப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு இங்கே மிட் பாயிண்ட் மாதிரியா இருக்குது? இல்லை கரெக்டாக. ஆனால் இது வந்து மீன் தான். எப்படி? அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த கேப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் நான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேப் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நமக்கு வந்து மீன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஸோ, அந்த மாதிரி கிடையாது. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக த டோட்டல் டிஸ்டன்சஸ் ஆர் ஈக்குவல் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த மீன். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு சைடும். திஸ் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட். இல்லஸ்ட்ரேட்டட்னா உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க த்ரூ த ஃபாலோயிங் டாட் பிளாட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்ததே தான் இங்கே வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ 6 இருக்குது, 7 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது அப்படின்னா இதுக்கு மீன் வந்து 7 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 7லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 தான், ரைட் ஹேண்ட் சைடு 1 தான். ஸோ போத் சைட்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 4 இருக்குது, 2 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது 9 கரெக்டாக. ஸோ 9 + 2 + 4 போட்டிங்கன்னா என்ன வரும்? 15 வரும். 15/3 போட்டிங்கன்னா 5 வரும். ஸோ 5 தான் நமக்கு மீன். ஓகே, இதுதான் 5. இப்போ இங்கேருந்து இங்கே பார்க்குறப்ப இது 1, இங்கேருந்து 2க்கு பார்க்குறப்ப 1 2 3. இப்போ 3 + 1 4. அதே இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 4 வந்துருச்சு. அப்போ இது பேலன்சிங் பாயிண்ட் மீன்.
அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, 11 கொடுத்துருக்காங்க. 12லே 2 டேட்டா இருக்குது கரெக்டாக. ஸோ 11 + 12 + 12 + 17, அதாவது இந்த மாதிரி இருக்கும். 11 + 12 + 12 + 17 இருக்கும். ஸோ இது பண்ணுறப்போ நமக்கு மீன் என்ன வந்திருக்கு, 12 வந்திருக்கு. ஸோ 12 தான் மீன், இங்கே இருக்குது 12. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக போன மாதிரி இருக்குது, ஆனால் இதுதான் மீன். ஓகேவா? எப்படி மீன்? ஏன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1, இங்கேருந்து இந்த டேட்டாவுக்கு 2, இங்கே 2 இருக்கிறனால 2. ஸோ 2 + 2 4, 4 + 1 5. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 12லேருந்து 17 வர்றதுக்கு 5. ஸோ 5 = 5. இப்போ இது பார்த்திங்கன்னா டெசிமல்ஸில் இருக்குது கரெக்டாக. ஸோ நமக்கு இங்கே வந்து 2 இருக்கும், இங்கே 6 இருக்கும், இங்கே 10 இருக்கும், இங்கே 12 இருக்கும். ஸோ 2 + 6 + 10 + 12 / 4 போடுறப்ப நமக்கு மீன் வந்து என்ன வந்திருக்கான், 7.5 வந்திருக்கான். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸ் பார்க்குறப்போ இது 7.5, இங்கேருந்து இங்கே 1.5, இங்கேருந்து இங்கே பார்க்குறப்போ 5.5. ஸோ நமக்கு என்ன வருது, 7 வருது கரெக்டாக. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 7 வருது. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2.5 ப்ளஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 4.5. ஸோ 5.5, 6.5, 7. ஸோ இங்கிட்டும் 7 வந்துருச்சு, இங்கிட்டும் 7 வந்துருச்சு. ஸோ இது பேலன்சிங் பாயிண்ட். இது மாதிரி நீங்கள் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, நிறையா டேட்டா கலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா அது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணி காமிச்சிட்டேன் எப்படி வந்து கேப்ஸை கவுண்ட் பண்ணுறதுன்னு. வெரிஃபை தட் திஸ் ஹோல்ஸ், கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதான் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. வெரிஃபை தட் திஸ் ஹோல்ஸ் ஃபார் ஆல் த collections of data shown earlier. Understand ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. Can there be more than one such center? அதாவது மீடியன்றது நம்ம சென்டர் ஆஃப் த டேட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன் மோர் சென்டர் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மோர் தென் ஒன் சென்டர் ஒரு டேட்டாக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. In other words, is there any other value such that the sum of the distances to the values lower it and the values higher than it will be still be equal அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மோர் தென் ஒன் சென்டரான்னு கேட்குறாங்க. அதர் வேர்ட்ஸில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, the sum of the distances to the values lower than, அதாவது மீனை விட லோயர் வேல்யூ எடுத்து பாருங்கள், இல்லை மீனை விட ஹையர் வேல்யூ எடுத்து பாருங்கள், அப்பையும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்ற மாதிரியும் நமக்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் டெஃபினிஷன் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 10 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் மீன் கண்டுபிடிங்க. 2 + 10 12, 12/2 6. ஸோ 6 தான் இந்த இடத்துல மீன் கரெக்டாக. ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் நம்பர் லைனில் பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு 6 மீன் இருக்கு இல்லையா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு 10 இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்கும், 2 இருக்கும். ஸோ இந்த சைடும் நமக்கு 4 தான் இருக்கும், இந்த சைடு நமக்கு 4 தான் இருக்கும். பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கும். இஃப் சப்போஸ் நான் வந்து 6க்கு பதிலாக 8 வந்து மீனாக எடுத்துக்கிறேன். ஸோ 8 மீனாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்துடும், 2 வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும், 6 வரும் கரெக்டாக. ஸோ 6 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஸோ பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுது, புரோக்கன் ஆயிடுது. இஃப் சப்போஸ் நான் வந்து 6 அப்படின்றத வந்து நான் வந்து 4 ஆக்கிடுறேன். ஓகேவா? மீன் வந்து 4 ஆக்கிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இந்த சைடு நமக்கு 10 இருக்கும், இந்த சைடு நமக்கு 2 இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே என்ன வரும், 6 வந்துடும், இங்கே என்ன வரும், 2 வரும். ஸோ 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 6. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு என்ன ஆயிடுது, பேலன்ஸ் வந்து புரோக்கன் ஆயிடுது. ஸோ ஒரு டேட்டாவுக்கு ஒரு மீன் தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இஃப் யூ மூவ், ரெண்டு கேஸுமே எழுதிடுங்க. இஃப் யூ மூவ் த சென்டர் டு அ லார்ஜர் நம்பர், ஃபஸ்ட்டு லார்ஜர் நம்பருக்கு நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும், த கேப்ஸ் ஆன் த லெஃப்ட் சைடு கெட் லாங்கர் அண்ட் த கேப்ஸ், அதாவது நம்பர் லைனில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு பிக் நம்பர் இருக்கும் கரெக்டாக, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஸ்மால் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து மீனை வந்து சென்டரை வந்து லார்ஜர் நம்பருக்கு மூவ் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடுறேன் அப்படின்னா என்ன ஆகும்,
the gaps on the left hand side get larger and the gaps on the right side gets shorter. So the two sides will no longer be equal. இது first case, case 1. Case 2ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, if you move the center to a smaller number, ஸோ ஸ்மாலர் நம்பர் எந்த சைடு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கேப் வந்து ஷார்ட்டர் ஆயிரும். ஸோ த கேப்ஸ் ஆன் த லெஃப்ட் சைடு get shorter and the gaps on the right side get longer. So again என்ன ஆயிடுது, balance வந்து broken ஆயிடுது. The balance is broken or ruined அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ 2 கேஸ் எழுதியிருக்கேன். இஃப் யூ மூவ் த சென்டர் டு அ லார்ஜர் நம்பர் அப்படின்னா the gaps on the left side gets longer and the gaps on the right side gets shorter, so the two sides will no longer be equal. If you move the center to a smaller number, the gaps on the left side get shorter and the gaps on the right side get longer. Again the balance is broken. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிளோடு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் இல்லையா, அவங்களும் அதே மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஆஃப் கலெக்ஷன் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 10, 10, 11, 17 ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதோட மீனும் அவங்களே உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க 12ன்னு. சப்போஸ் தர் இஸ் அ டிஃப்ரெண்ட் சென்டர் லார்ஜர் தென் 12, 12 விட பெருசாக 13 இல்லை 14 இந்த மாதிரி நீங்கள் சென்டர் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், clearly all the distances on the left hand side will increase and the distances on the right hand side will decrease. Thus it is no longer the center. கரெக்டாக பேலன்ஸே போயிடும். சிமிலர்லி அதே மாதிரி நீங்கள் 12 விட சின்ன வேல்யூ 11 இல்லை 10 இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க. சிமிலர்லி ஃபார் எனி ஸ்மாலர் வேல்யூ like 12, the distances on the left hand side will decrease while those on the right hand side will increase. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, நான் சொன்னதே தான் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் பேஜில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதோட இல்லஸ்ட்ரேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இல்லஸ்ட்ரேஷன் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, அதோட டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இதில் வந்து என்னது மீன் சொல்லியிருந்தாங்க, 12 வந்து மீன் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? ஸோ 12 வந்து மீன் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல 12.5 வந்து மீனாக எடுத்திருக்காங்க. ஸோ 12.5 மீனாக எடுக்கிறப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1.5, 11லேருந்து 12.5 வரைக்கும் 1.5, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2.5, 2 இருக்கிறனால 2 தடவை 2.5 போட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 6.5 வருது, ரைட் ஹேண்ட் சைட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஆயிடுது. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்குறப்போ 4.5. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து என்ன ஆயிடுது, broken ஆயிடுது. இதே இது இங்கே வந்து நமக்கு மீனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மீனை வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அதாவது 11 ஆக்கிடுறாங்க. மீனை வந்து 11 ஆக்குறப்போ என்ன ஆயிடுது, இங்கே வந்து 1, 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 வந்துடுது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 6 வந்துடுது. ஸோ 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 6. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, பேலன்ஸ் வந்து broken ஆகுது. ஸோ இப்போ ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கும், ஒரே ஒரு மீன் தான் இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.